11th 12th எக்ஸாம்ஸ்ல ஹையஸ்ட் மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கு இந்த கைடு யூஸ் பண்ணிட்டா இல்ல இந்த கைடு யூஸ் பண்ணிட்டா இல்ல எந்த கைடு தான் யூஸ் பண்றோம் அப்படின்னு கன்ஃபியூஷன்ல இருந்தீங்கன்னா நான் சொல்றேன், இந்த ரீல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ், இங்கிலீஷ், காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ், எக்கனாமிக்ஸ், பிசினஸ், மேத்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் இந்த எல்லா சப்ஜெக்ட்ஸுமே டாப் 3 டாப்பர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய கைடு. அண்ட் நான் 99% ஸ்கோர் பண்றதுக்கு என்ன கைடு யூஸ் பண்ணேன் அப்படிங்கறத உங்களுக்கு ஒரு பிடிஎஃப்ல ரெடி பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்ன ஃபாலோ பண்ணிட்டு கைடுன்னு கமெண்ட் பண்ணுங்க, நானே உங்களுக்கு டிஎம் பண்றேன். நமக்கு இருக்க பெரிய பிரச்சனையே இந்த புக்கிங் கொஸ்டின்ஸ் தான். எங்க இருந்து வருங்கிறதே தெரியல. சோ புக்கிங் 1 மார்க்ஸ் என்னென்ன இம்பார்ட்டன்ட் புக்கிங் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே நான் என்னோட வாட்ஸ்அப் சேனல்ல அப்லோட் பண்ணுவேன். லிங்க் மேல இருக்கு, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மித்த கிளாஸஸ் மாதிரி இல்லாம நான் கான்செப்ட்ஸ்ல தரவா இருந்து என்னோட ஃபியூச்சரையும் செக்யூர் பண்ணிட்டு அட் த சேம் டைம் நான் போர்ட் எக்ஸாம்லயும் செம்மையா மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா நம்ம கிளாஸஸ் கமிங் 20th இருந்து ஸ்டார்ட் ஆக போது. 20th இருந்து ஒரு லைவ் கூட மிஸ் ஆகாம நீங்க என்னோட அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. we will send you the details. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 5-6 கைடு மினிமம் யூஸ் பண்ணாதான் ஃபுல் மார்க் எடுக்க முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க அந்த ஃப்ரெண்டுக்கு இந்த ரீல ஷேர் பண்ணிட்டு இதுல ஏதாவது ஒரு கைடை படிச்சு ஃபுல் மார்க் எடுக்கிற வழியோ பாடுறான்னு சொல்லி டேக் பண்ணி விட்டு போயிருங்க. பாய்.